சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் நீரிழிவு நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை கண்காணிக்கும் சாதனத்தை உருவாக்கி காப்புரிமை பெற்றுள்ளனர். இது மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது. எவ்வளவு ஒரு நோயை விரைவாக துல்லியமாக கண்டுபிடிக்கின்றோமோ அதன் அடிப்படையில் சிகிச்சை முறைகளை கடைபிடித்து ஒருவரின் நோய் தன்மையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். நோயை கண்டறிவதற்கான பல்வேறு முறைகள் இருக்கும் போதிலும் தினமும் புதிய வகையிலான நோய் கண்டறியும் கருவிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கண்டறிய ஒருவரின் விரலில் ஊசியால் உணவுக்கு முன்பு உணவுக்கு பின்பு என பலமுறை குத்தி இரத்தத்தை எடுத்து பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இப்போது இதற்கெல்லாம் மாற்றாக சென்னை ஐஐடியில் நிகழ்நேர இரத்த சர்க்கரை அளவை கண்டறிவதற்கான புதிய கருவியை உருவாக்கியுள்ளனர். இதோட ஐடியா ஒரு நோக்கம் என்னன்னா, இப்போ குளுக்கோஸ் மெஷர்மெண்ட்காக நம்ம எடுத்தோம்னா நிறைய கருவிகள் இருக்குது. அது ஸ்மார்ட் ஃபோனில் இதர் லிங்க் ஆகிருக்கு அண்ட் அதை நீங்கள் எவ்ரி ஃபியூ வீக்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை ஒரு மாடுலர் யூனிட் மாதிரி வெவ்வேறு பகுதிகளாக பிரித்து அப்படி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். பேராசிரியர் பரசுராமன் சுவாமிநாதன் வழிகாட்டுதலில் அவருடைய மாணவர்கள் பாலமுருகன் மற்றும் லட்சுமி நாராயணன் இணைந்து இதனை உருவாக்கியுள்ளனர். சர்க்கரை அளவை பரிசோதிக்கும் கருவிகள், மருத்துவ கருவிகள் சந்தையில் அதிக விலையை கொண்டுள்ளன. சென்னை ஐஐடி கண்டுபிடித்துள்ள கருவி பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை இருக்கும். பேசிக்கலி இந்த சிஜிஎம் டிவைஸ் அப்படின்றது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நம்ம ஊர்க்காரங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ண முடியாத காரணம் என்னதுன்னா, அது ஒரு பேட்சோட காஸ்ட் ஒரு 3000லேருந்து 5000 ரேஞ்சில் இருக்கும். ஆனால் நம்ம தயாரிக்கும் போது அது ஒரு 10 மடங்கு கிட்ட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்திங் அரௌண்ட் 500 ருபீஸ்லேயே நீங்கள் அந்த நீடில் யூனிட்டை மட்டும் மாற்றிட்டு யூஸ் பண்ணலாம் மாடுலர் ஸ்ட்ரக்சர்னால. புதிய கருவி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும்போது குறைந்த செலவில் இரத்தத்தின் சர்க்கரை அளவை எளிமையாக கண்டறிய முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.